நிறைய போட்டிகளை கடந்து உள்ளுக்குள்ள இருக்க போட்டிகளையும் கடந்து ஆரம்பத்திலேயே ஸ்கூல்லேயுமே இந்த மாதிரி நடிக்கிறவங்க நிறைய பேர் ஆர்வமா இருப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஸ்கூல் ட்ராமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டீச்சர்ஸ் டே வரும்னா அதில் ஒரு 7 பேர் தான் நாடகம் போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஒரு ஆளாக இருப்போம். அந்த வாய்ப்பு வாங்குறதுக்குமே நம்மளோட இவங்க முன்னாடி நடிச்சு காமிச்சு அவங்களுக்கு பிடிச்சி நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து படத்தில் எப்படி ஆரம்பத்தில் ஒரு சீன் வரும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் முரசு தட்டுறவனா தான் நான் வந்தேன் நாடகத்தில். முரசு தட்டுறவனா அவ்வளோதான். பெரிய நாடகம் ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து ஒரே அந்த ஒரு சீன் தான் கொடுக்குறாங்க. அப்போ தான் முகத்தை காட்டில் ரிவீல் பண்ணுறேன். முரசா ஒரு 1 மணி 2 மணி நினைக்கிறேன். இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் டாக்டர் அடிச்சு அடியில முரசே திருச்சு கொஞ்சம் ஃபோர்ஸ் வேகமா இருப்போம் நினைச்சு இதனால் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி முரசு தட்ட வேற வந்தேங்க. அடுத்த நானே லீடர் ஆகிட்டேன். நம்ம தான் கதை நாடக போட்டின்னு எழுதி போட்டுருவாங்கல்ல. அப்போ ஸ்கிரிப்ட் பசங்களெல்லாம் கூப்பிட்டு அடிவா உனக்கு இது மேக்கப் அப்போலாம் ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரோஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம். கறி எடுத்து மூஞ்சியில் பூசுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி எல்லாருக்கும் மேக்கப் போட்டு விட்டு நாடக போட்டினா அவங்க எப்படி தெரியுமா கண்டு கொடுப்பாங்க. மேக்கப்புக்கு ஒரு மார்க்கு, கருத்துக்கு ஒரு மார்க்கு, தலைப்புக்கு ஒரு மார்க்கு, நடிப்புக்கு ஒரு மார்க்கு. இதெல்லாம் சேர்ந்தாதான் நாடக போட்டி. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்துச்சு? அதெல்லாம் நமக்கு தெரியும். ஜட்ஜுக்கு தான் தெரியும் என்னென்ன போடுவாங்க. கண்டு ஜட்ஜு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. உள்ள ஸ்டாஃப்ஸ் அவங்க ஒன்று பிரிச்சு எழுதி வச்சு பார்த்து போடுவாங்க. நம்மளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்றது தெரியாது. கடைசியில் நாடக போட்டி முடிஞ்சு அதில் இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நாடக போட்டி 6th ஸ்டாண்டர்டா. இப்போ அதில் ஒரு 15 செக்ஷன் இருக்குன்னா யாரு வின் திவாகர் குழு அப்படின்னு போடுவாங்க.